வெல்கம் டு ப்ரோஸ் அண்ட் சோலார். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 500 LPD ப்ரெஷரைஸ்ட் சோலார் வாட்டர் ஹீட்டிங் சிஸ்டம். ஸோ இது எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா, தஞ்சாவூர் டு மாதாக்கோட்டை ரோட்டில் ஹோட்டல் நாஸ் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இவங்களோட ரெக்குயர்மெண்ட் வந்து ஒரு 1000 லிட்டர் கெப்பாசிட்டி. பட் இது வந்து புது ஹோட்டல் அப்படிங்கிறதுனால இனிஷியலாக ஒரு 500 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்து அதோட பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 500 ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மெத்தடில் கேட்டிருந்தாங்க. பட் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இவங்களோட கன்சம்ஷனுக்கும் இந்த 500 லிட்டரே சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால ஒரே சிஸ்டம் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த சோலார் வாட்டர் ஹீட்டரோட இன்ஸ்டலேஷன்ஸ் வீடியோ தான். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 500 மேக்ஸிமம் 300 லிட்டர் வரைக்கும் நம்ம அவுட்டர் டேங்க் எஸ்எஸ் அந்த மாதிரி கொடுக்குறோம். ஆனால் இன்னர் டேங்க் வந்து 500 லிட்டராக இருந்தாலும் இன்னர் கிளாஸ் லைன் கொடுத்து 10 இயர்ஸ் வாரண்ட்டி அந்த மாதிரி இருக்குது. பட் நம்ம ப்ரெஷரைஸ்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து டேங்கோட வாரண்ட்டி 2 இயர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். என்ன ரீசன் அப்படின்னா, நார்மல் ப்ரெஷருக்கும் இந்த மாதிரி ப்ரெஷர் பம்ப் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் ப்ரெஷர்னால வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டேங்க் வந்து ஸோ ப்ரெஷர் ப்ராப்பராக அவங்க கொடுக்கல அப்படின்னா ப்ரெஷர் லாக் ஆகுது அப்படின்னா டேங்க் டேமேஜ் ஆக பாசிபிலிட்டி அதிகம். ஸோ அதனால் ப்ராப்பரான ஒரு இன்சுலேஷனும் ப்ராப்பரான ப்ரெஷரிங் மெத்தடும் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்ட்டி நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது FPC கலெக்டர்ஸ் அந்த ஸ்டாண்டு தான் அது. இது வந்து நமக்கு மொத்தம் அந்த ஹோட்டலில் வந்து ஒரு 16 to 18 ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒன்றா ஆக்குபன்சி ஆனாலும் நம்மளால் இந்த இடத்துல வந்து இதை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஆஃப்டர் இன்சுலேஷன் அண்ட் ப்ளம்பிங் தான். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 4 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 பிளேட்ஸ் கொடுத்து அது மூலமாக வந்து கலெக்ஷன் பண்ணி ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். இப்போ ஆஃப்டர் இன்சுலேஷனுக்கு அப்புறம் நார்மலாக ப்ரெஷர் பம்பில் ரன் ஆகிறதுக்கும் நார்மல் மெத்தடுக்கும் வந்து ஃபிட்டிங்ஸ்லேருந்து வால்வ்ஸ்லேருந்து எல்லாமே டிஃபர் ஆகும். ஈவன் நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரெஷர் பம்ப் யூஸ் பண்ணி எனக்கு டியூப் டைப் ETC மெத்தடில் வேணும் அப்படிங்கிற மாதிரி. ETC மெத்தடில் கொடுக்கலாம், ப்ரெஷர் பேஸ்டு கொடுக்க முடியாதுல்ல. அதுக்கு செப்பரேட்டாக ஒரு சிஸ்டம் இருக்குது, இன்னர் கேஸ் லைன் சொல்லுவோம். ஸோ கேஸ் பைப் மாதிரி லைன் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதை கொடுத்து பண்ணும்போது நம்ம வந்து இதில் வந்து ப்ரெஷர் வந்து ETCலேயே நம்மளால் கொடுக்க முடியும். FPC தான் மோஸ்ட்லி வந்து ப்ரெஷருக்காக பண்ணுறது, லைஃப் லாங் வரும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படிங்கிறதுனால கொடுக்குறது. ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷனாக அது ரன் ஆகிட்டு இருக்கும். இதில் நம்ம அடிஷ்னலாக ஹீட்டிங் காயிலும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஹீட்டிங் காயில் எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் க்ளவுடியான கண்டிஷனில் தேவைப்படுது அப்படிங்கும்போது ஹீட்டிங் காயில் மொத்தம் 2 ஹீட்டர் எலக்ட்ரிக் ஹீட்டிங் காயில் கொடுத்துருக்கான ப்ரொவிஷன் இருக்குது. நம்ம ஒரு 1.5 கிலோவாட்டில் ஒரு ஹீட்டிங் காயில் கொடுத்துருக்கோம், ஆப்ஷனல் தான். இப்போ தஞ்சாவூர் மாதிரியான ஏரியாவுக்கு வந்து நமக்கு மோஸ்ட்லி ஹீட்டிங் காயில் தேவைப்படுறதில்ல, ஈவன் ரொம்ப ரெய்னியாக இருக்குது அப்படிங்கிற கண்டிஷனில் தான். இது டொமஸ்டிக்கு ஈவன் நாங்கள் ஹீட்டிங் காயிலும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறது. இது வரைக்கும் டொமஸ்டிக் கொடுத்த வாட்டர் ஹீட்டரில் ஹீட்டிங் காயில்ஸ் எதுவுமே இருக்காது. கமர்ஷியல் அப்படிங்கும்போது இவங்களோட ஆக்குபன்சி சடனாக ரைஸ் ஆகலாம், லோ ஆகலாம். ஸோ அதை வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹீட்டிங் காயில் வந்து கொடுத்து பண்ணுறோம். ஸோ எப்பவுமே கமர்ஷியல் கனெக்ஷன் வருது அப்படின்னா அங்கே ஹீட்டிங் காயில் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், இருக்கும் அதில் நமக்கு. நீங்கள் ஆல்ரெடி பார்த்த ஒரு 1000 லிட்டர் ETC டைப் வாட்டர் ஹீட்டருக்குமே ஹீட்டிங் காயில் ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா ETC அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஈவன் அது கமர்ஷியல் ஸ்பேஸாகவே இருந்தாலும் நமக்கு அது தேவைப்படுறதில்ல. ரொம்ப ஆக்குபன்சி கரெக்டான லெவலில் வாட்டர் இருக்குது, நமக்கு வந்து ஸ்டோரேஜ் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு வந்து அது தேவைப்படுறது கிடையாது. ப்ளம்பிங் எல்லாமே வந்து கஸ்டமர் சைட்லேயே பண்ணிட்டாங்க. நம்ம யூனிட் இன்சுலேஷன் கொடுத்தோம், ப்ளம்பிங் வந்து அவங்க சைடில் பண்ணாங்க. ப்ளம்பிங்க்கு நம்ம வந்து அட்வைஸ் பண்ணி என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தான் பண்ணி கொடுத்தது. அது வரைக்கும் நம்ம பண்ணோம். ஆஃப்டர் தட் ப்ளம்பிங் கனெக்ஷன் கொடுத்து இன்லெட் அவுட்லெட் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இதில் வந்து ப்ரெஷர் பேஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு ஏர் ரிலீஃப் வால்வும் ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ், ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு இதில் இருக்கும். ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோர் வைஸ் வந்து இவங்க பைப்லைன் கொடுத்து ஒவ்வொரு ஃப்ளோரையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.